இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் பிரியாணி. தேவையான பொருளை பார்த்துக்கலாம். 2 வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு கை புதினா, 1 கை மல்லி, ஆஃப் லெமன், ப்ரான் தேவையான அளவு நான் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன் ரெடியா. ஒரு கை போதும், இது நிறையா தான் எக்ஸஸாக தான் இருக்குது. ஒரு கை அளவானா போதும். சட்டி வச்சுக்கலாம். காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் அது வெடித்து வரணும், அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பிடிச்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிரும். ஏன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம பிரியாணிக்கு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். சில பேர் ஆக்கிற பிரியாணி ஒயிட் ஆகிரும், ஒயிட் கலரில் இருக்கும். சில பேருக்கு கலர் வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். அதனால் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆக்கிடணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொல்ல இது ஈஸியான மெத்தடு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமைக்கவே தெரியாதுங்கிறவங்க கூட இது மாதிரி சமைச்சிங்கன்னா சமைச்சிடலாம். பிரியாணி செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடை செஞ்சிங்கன்னா நீங்கள் சமைக்கலாம் ஈஸியாக. நல்லா ப்ரௌன் ஆகணும். ஏன்னா சில பேர் அடுத்தடுத்து பொருளை போடணும், கொஞ்சம் நேரம் கேப் விட்டு போடணும், அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இது சமைக்கவே தெரியாதவங்க கூட சமைச்சிடலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருளையும் ஒன்றா தான் சேர்த்து போட போகிறோம். அதனால் நீங்கள் ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்கலாம். ஒரு டைம் இதை வீடியோ பார்த்து செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்களாகவே சமைக்கலாம். அதுக்காக தான் போடுறேன் இந்த மாதிரி வீடியோ. நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையுமே இதோட நம்ம சேர்க்க போகிறோம். ப்ரௌன் ஆயிடுச்சு. வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இதுக்கான தேவையான மசாலா பொருளையும் நம்ம இப்போயே உடனே சேர்க்க போகிறோம். எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றும் சேர்ந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சதுலனாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரியும் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஜென்ஸ் யாராவது வெளியில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு பிரியாணி சமைக்க தெரியலனா கூட இதை பார்த்து செஞ்சாங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி மெத்தட் தான் நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்க போகிறேன். ஒரு கையளவு ப்ரானு, அப்படின்னா ஒரு 1/4 கிலோ வரும் ப்ரானு. அதுக்கு ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டிப்பதமாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சில நேரத்தில் பிரியாணி நல்லா வராது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது தேவையான அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இது நான் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், அதான் கரம் மசாலா. இது நான் எவ்வளோ சேர்த்தா நல்லா வரும் பிரியாணிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து தயிர் சேர்த்துக்கணும். புளிச்ச தயிர் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் எல்லாமே சேர்த்து செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் என்னென்ன பொருள் போடுறேன்னா கரெக்டாக அதை பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் பிரியாணி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். தயிர் சேர்ப்போம். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம பிரியாணிலாம் சமைச்சு பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு கம்மியாக இருந்தால் அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம். நம்ம இன்னொன்று என்ன பிரியாணி செய்யும் போது கவனிக்கிறது, ரொம்ப பிடிக்கக்கூடாது. அடியில் பிடிச்சிச்சினாலே டேஸ்ட்டே மாறிடும். மோஸ்ட்லி நல்லா இல்லாமல் பிரியாணி போகிறதுக்கான காரணமும் அதுவும் ஒன்று தான். அதனால் பிடிக்காத பாத்திரத்தில் கிண்டணும். நான் பேனில் செய்கிறேன். நீங்கள் ஈய பாத்திரத்திலே செஞ்சாலுமே இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிடிக்காத மாதிரி செய்யணும். அப்போ நல்லாயிருக்கும். நல்லா மசாலா எண்ணெயிலேயே வேகணும். அதுதான் மெயினானதே. நான் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற மாட்டேன். எண்ணெயிலே தான் நான் வேக வைப்பேன். நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும். எண்ணெய் பிரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 3/4 ஸ்பூனு அளவு மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. வீட்டு பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்குகிற பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு அடுத்து இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது ப்ரான் மட்டும்தான்.
அதை எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கணும். அப்போ தான் அதான் அந்த பிரியாணிக்கான டேஸ்ட்டே. நல்லா வெந்து வந்து இப்போ ஒரு கை ப்ரான் 1/4 கிலோ அளவு இருக்கும். ஒரு கை நிறைய எடுத்து போட்டுக்கோங்க. பெரிய ப்ரான் இங்கே கிடைக்கல, சின்ன ப்ரான் தான் கிடச்சிச்சு. அதனால நான் அதை வாங்கி செஞ்சு காமிக்கிறேன். பெரிய ப்ரான் கிடச்சி போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இங்கே பஹ்ரைனில் வந்து குட்டி குட்டி ப்ரான் தான் வருது, பெரிய ப்ரான்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் ப்ரான்லாம் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு நான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பெரிய ப்ரான் கிடச்சிச்சினாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதிக நேரம் வேக வைக்கணும். இது குட்டி ப்ரான் தானே, அதனால் நான் தண்ணி ஊற்றாமையே வேக வச்சுருவேன். இந்த எண்ணெயிலே நான் நல்லா வேக வச்சு எடுத்துருவேன். நல்லா வெந்துடும் இதிலையே. கொஞ்சம் ஆனால் மூடி போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக தண்ணிலாம் அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மூடி போடணும் சிம்மில் வச்சு. கொஞ்சம் அதிலேயே நல்லா வெந்துடும். இப்போ லெமன் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. நான் 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப பெரிய லெமன், இது சாத்துக்குடி மாதிரி இருக்கும் இங்கே. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ 1/2 லெமன் ஊற்றிக்கோங்க, இந்தியா லெமனு. இது வந்து இது வந்து வேறு ஊர் ஏதோ ஒரு லெமன் இது. அதனால் அது வந்து சாத்துக்குடி மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்தியா லெமன் ஊற்றுனீங்கன்னா 1/2 லெமன் போதும். அதனால் நான் வந்து இந்த லெமனில் பாதி தான் பாதியிலையும் அதையும் கால்வாசி தான் நான் புழிஞ்சு விட்ருக்கேன். மீதியை நான் எடுத்துட்டேன். குட்டி லெமனாக இருந்தால் நீங்கள் 1 லெமன் புழிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா, பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 1/2 லெமன் போதும். எவ்வளோதான் நான் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சாலும் திரும்ப அந்த நான் புளியும் போது உள்பகுதியில் உள்ள அந்த கொட்டை உலர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சாத்துக்குடி மாதிரி தான் இருக்கும் இங்கே அந்த லெமனே. சில்ல லெமன் கிடைக்கும், ஆனால் ரொம்ப க்ரீனாக இருக்கும், ரொம்ப காயாக இருக்கும், அதை புளியவே முடியாது. அதனால் நான் அதை வாங்குறதில்ல. இப்போ நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கல தனியாக. அதனால் இப்போ அரிசி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி, இது ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இன்னொரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கான மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே. இதே அளவு சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியாணி. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஊற வச்சலாம். நான் இப்போ தான் நான் ஊறவே வைக்க போகிறேன். நான் வந்து ரொம்ப நேரம் அரிசியெல்லாம் ஊற வைக்க மாட்டேன் தண்ணியில். கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சு நான் கழுவிடுவேன். செத்த நேரம் தான் ஊற வைப்பேனே. ஏன்னா வந்து ரொம்ப ஊறிடுச்சுனாலும் குழஞ்ச மாதிரி ஆகிரும் சாப்பாடுன்னு சொல்லி இப்போ நான் தாளிச்சுலாம் முடிச்சுட்டு இப்போ நான் அதை வேக வைக்கிற டைமில் தான் இதை நான் ஊறவே வைக்கிறேன். அதனால் வந்து அந்த மாதிரியே நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ஊறிச்சினாலும் நல்லா இருக்காது, அப்படியே சோறு அப்படியே ஒட்டிக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஊற வைப்பேன். இப்போ அவ்வளோதான். அப்போ அதுவும் வெந்திருக்கும். அது வெந்து நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு வரையும் இது ஊறினா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி அள்ளி போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இதுவும் நல்லா அப்படியே வெந்து வருது. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் இன்னொரு நாள் வந்து மட்டன் பிரியாணி எல்லா வீடியோவுமே நான் போடுவேன் அடுத்தடுத்து. இனிமேல் நீங்கள் என்னோட எல்லா வீடியோவுமே பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் பாருங்கள். ஈஸியான மெத்தடில் தான் நான் சமைக்கிற பொருள் வீடியோ எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லாங்கான வீடியோவும் நான் போட மாட்டேன். சிம்பிளாக சீக்கிரமாக கற்றுக்கிற மாதிரி வீடியோ தான் நான் போடுவேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். 1க்கு 2 பங்கு. இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதே இப்போ நீங்கள் இந்தியாவில் வாங்குகிற அரிசியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அது நல்லா ரொம்ப பழைய அரிசியாக இருக்கும். அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா தண்ணி பத்தாட்டியும் ஒரு மாதிரி அரிசியாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்காது. இங்கே வாங்குகிற அரிசி வந்து உடனே வெந்துடும். ரொம்ப கரெக்டான அளவு தண்ணி தான் ஊற்றணும், இல்லைனா குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நான் ஊற்றுறேன். ஆனால் இப்போ நான் இந்தியாவிலேருந்து சமைக்கும் போது நான் 1/2 டம்ளர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே தான் வச்சுக்குவேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டது தான். இன்ன வரையும் நான் உப்பெல்லாம் நான் பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அரிசிலாம் போட்டுட்டு நம்ம வெயிட் வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியாது, ஏன்னா தண்ணிலாம் சேர்த்துருக்கோம். அரிசியும் போட்டால் தான் கொஞ்சம் நம்ம வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் வைப்போமே. அதனால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ நல்லா நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்னா அரிசி அதில் உள்ள தண்ணியை நல்லா ஃபுல்லாக வடிச்சிடணும். வடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம போடணுமே. நீங்கள் வந்து இது வச்சு கூட நீங்கள் வடிச்சிக்கலாம். நான் கையிலேயே வடிச்சிட்டு அள்ளி போடுறேன். நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தட் உங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன்.
அதே மாதிரி அரிசி போடும்போதும் வந்து நீங்கள் ரொம்ப மெயினில் கேஸை வச்சுட்டுலாம் நீங்கள் அரிசிலாம் போடக்கூடாது, அடியில் பிடிச்சிரும். இந்த சட்டி பிடிக்காது. அப்பயுமே நான் வந்து மீடியமில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்பொழுதுமே அரிசி போடும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். மாற்றிட்டு தான் அரிசியை போடணும். அரிசி போட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப அப்படியே விட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா 3 மினிட்ஸுக்கு ஒருக்கா கிண்டி விடணும். இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் போட்டுடலாம். கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்பயும் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேனே. அரிசியை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக கொதிக்கவே விடக்கூடாது. அது கொதிச்சு வர அளவு இருக்கணும். இப்போ நம்ம வந்து நிறையா செய்ய போகிறோன்னா அது லேட்டாக கொதிக்கும். அளவு நிறையா செய்யும்போது. அப்போ அதுக்கு தகுந்தமான ஃப்ளேம் வைக்கணும். இப்போ அரிசி கம்மியாக இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃப்ளேம் வச்சுருக்கேன். அது மாதிரி தான் வச்சுக்கணும். ஏன்னா உடனே பிடிச்சிரும். அரிசி போட்ட கையில் உடனே பிடிக்க ஆரம்பித்தோம் அடியில். இந்த சட்டி பிடிக்காது. நம்ம நிறையா செய்யும்போது பேனில் செய்ய முடியாதுல்ல. சட்டியில் தானே நம்ம செய்ய முடியும். அப்போது பிடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆக்குறதே நல்லது. நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி வற்றணும். அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம வந்து வெயிட் வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக சமப்படுத்திட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும். ஏன்னா அப்போ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு பிரியாணி ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் செய்யணும். ப்ரான் பிரியாணி இந்த மாதிரி தான் செய்யணும். நெய் ஊற்றிட்டு மட்டன் பிரியாணிக்கெலாம் மோஸ்ட்லி வந்து இந்த சிக்கன் புலாவ் நான் செய்கிறதுக்கெலாம் வந்து நெய்யே நான் ஊற்ற மாட்டேன். அப்பயும் அது நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து ஃபைனலாக நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெயிட் வைக்கணும். இப்போ நான் வந்து இங்கே இது பேன்னால் எனக்கு வந்து அந்த வெயிட் இதே நான் வந்து இதே வெயிட்டாக தானே இருக்குது, இதுவும் வந்து இதாக தானே இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இதே மூடி சிம்மில் வச்சுருவேன். அதே இப்போ நீங்கள் வந்து வேறு ஏனத்தில் வேறு வந்து சட்டியில் அந்த மாதிரி செய்யும் போது மூடி போட்டுட்டு தண்ணியை நிறையா எடுத்து அதை வச்சு வெயிட் வைக்கணும். தண்ணியோட தூக்கி அப்படியே மேலே வச்சிடணும். 20 நிமிஷம் வந்து இது அப்படியே அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் இப்படி தம் வைக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் அதை ஓப்பனே பண்ணணும். அது வரையும் ஓப்பனே பண்ணக்கூடாது. அப்போ தான் அது நல்லா செட் ஆகி கரெக்டாக வரும். நீங்கள் பாட்டுக்கு அடுப்பு அப்படியே வெயிட் வச்சுட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு 50 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ கரெக்டான ஸ்டேஜில் நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு 50 மினிட்ஸ் கழிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கிண்டுறேன் பாருங்கள். சாப்பாடு எப்படி நல்லா பொலன்னு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு. நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியான மெத்தடு. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதிகமான பொருள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து பிரியாணி செய்ய போகிறீங்கனாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதிகமான அளவும் நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.